Hi friends, welcome to Kutty Jofina Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா SL நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஃபில் ஹேண்டலிங். ஃபில் ஹேண்டலிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படின்னு சொல்லி நான் இங்கே டைப் பண்ணுறேன். இப்போ அதை டைப் பண்ணோன்னே இது வந்துன்னா ஃபுல்லாக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து ஃபில் ஹேண்டலிங் அப்படின்ற சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் எதை வந்து ஃபில் ஹேண்டலிங் நம்ம சொல்கிறோன்னா இப்போ இது ஃபுல்லாக்கே வந்து செலக்ட் பண்ணி வரது பேர் வந்து நார்மலாக வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ இதே வந்து ஃபில் ஹேண்டலிங் எதை சொல்கிறோன்னா இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்க செல்லில் பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து தெரியுது பாருங்கள், கார்னர் இந்த எட்ஜில் வந்து தெரியுதுல, இதுக்கு பேர் தான் இந்த இடத்துக்கு வந்து இந்த சிம்பிளை வந்து கசர் கூட பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ப்ளஸ் சிம்பிளாக வந்து மாறுது பாருங்கள். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபில் ஹேண்டலிங். அந்த எட்ஜில் இருக்க அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க ஃபில் ஹேண்டலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டே வந்து லெஃப்ட் மவுஸ் பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த 1 பக்கம் வந்து என்ன ஆகும், சேம் கண்டென்ட்டாக ரிப்பீட் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக நமக்கு வந்து என்ன தேவைன்னா 1 to 3 சீரியல் நம்பர் வந்து ஃபில் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 வந்து ரிப்பீட்டடாக வந்துருச்சு. ஸோ இதை டெலிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே அந்த ப்ளஸ் சிம்பிளுக்கே வந்து இப்போ இதையும் வந்து என்ன குட்டியாக கீழே ஒரு பாஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த ஃபில் ஹேண்டலிங்க்கு, அந்த பாஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிங்கன்னா அங்கே வந்து காப்பி செல்லு ஃபில் சீரீஸு இது போல் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம தேவை என்னது ஃபில் சீரியல் நம்பர் தான் வந்து ஃபில் ஆகணும். ஸோ ஃபில் சீரீஸுன்றதை என்னபிள் பண்ணிக்கோங்க. இங்கே என்னபிள் பண்ணோடனே என்ன ஆகிடுச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வந்து 1 to 3 வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து 1 to 3 வந்து ட்ராக் பண்ண வந்து நமக்கு வந்து அந்த சீரியல் நம்பர் ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆகும் லைனாக. இதே போல் வந்து சீரியல் நம்பர் தான் அப்படின்லாம் கிடையாது. இதே போல் வந்து மந்த் வந்து நம்ம டைப் பண்ணாலும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் சீரீஸ் ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜான்வரி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும். இப்போ அதே போல் வந்து சின்னதாக வந்து ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சா, இப்போ இந்த லெஃப்ட் மவுஸ் பக்கம் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ட்ராக் பண்ணுங்கள். ஃபுல்லாக மந்த்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிடுச்சு. இதே போல் வந்து என்ன டேஸும் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மண்டே அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன்னா அதே போல் வந்து என்ன பண்ணலாம், குட்டியாக வந்து ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து கசரை கொண்டு போய்க்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளாக மாறிடும். இப்போ இந்த லெஃப்ட் மவுஸ் பக்கம் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ கீழே ட்ராக் பண்ணோன்னே என்ன ஆகிடுச்சு, ஃபுல்லாக வந்து டேஸ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ வேணுமோ வந்து டேஸ் வந்து அதே போல் வந்து கொடுத்துக்கலாம். டேட்டு இது போல் வந்து நான் கொடுக்குறேன்னா இப்போ 3ஆம் தேதி, அதே வந்து என்னென்னா 12வது மாதம் 2016 அப்படின்னு கொடுக்குறோன்னா இப்போ இது வந்து என்ன அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு டேட் வந்து சேஞ்ச் ஆகி அதே போல் வந்து 4ஆம் தேதி 5ஆம் தேதி அதே போல் வந்து மாறிடுச்சு. அதே வந்து என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து என்ன மாதம் அடுத்து வந்து டேட்டு அடுத்து வந்து இயர் அது போல் வந்து ஸ்லாஷில் வந்து நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து மாதம் வந்து 12வது மாதம் அதே போல் 30ஆம் தேதி அதே போல் இப்போ ஒரு 2017 அப்படியே கொடுக்குறேன்னா அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் சீரீஸ் கொடுக்கும்போது இயர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அதே மாதம் அதே டேட்டு பட் இயர் வந்து 2017 18 இது போல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது போல் வந்து நம்ம எப்படி வேணாலும் வந்துன்னா ஃபில் சீரீஸ் கொடுத்து வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் வந்து இப்போ வரைக்கும் ஃபில் சீரீஸ் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா இதே போல் வெர்டிக்கல் ஆர்டரில் தான் நமக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் இது போல் வெர்டிக்கல் ஆர்டரில் தான் வருமா, ஹரிசான்டல் ஆர்டரில் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மண்டே நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன். இப்போ இதே வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ நான் ஹரிசான்டல் ஆர்டருக்கு லெஃப்ட் மவுஸ் பக்கம் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ராக் பண்ணேன்னா ஃபுல்லாக வந்து ஹரிசான்டல் ஆர்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் வந்து 1 to 3 அதே போல் வந்து 1 நான் இங்கே டைப் பண்ணிவிட்டு இதே போல் வந்து நான் இங்கே வந்து ஃபில் சீரீஸில் வந்து ட்ராக் பண்ணிக்க வந்தேன்னா அதே போல் வந்து 1 to 3 வந்து ஃபுல்லாக வந்து ஹரிசான்டல் ஆர்டர்லேயே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே போல் தான் ஜான்வரி பிப்ரவரி எல்லாமே வந்து என்ன பண்ணிடலாம் இதே போல் வந்து கொடுக்க முடியும். இப்போ அதே போல் வந்து ஹரிசான்டல் ஆர்டரில் இங்கே வந்து ஜான்வரி பிப்ரவரி வந்து மாறிடுச்சு பாருங்கள். அதே போல் டேட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா 4
9/2026. இப்போ இது போல் வந்து கொடுத்தேன்னா இதே போல் வந்து ஹரிசான்டல் ஆர்டரில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்துடும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இதுதான் வந்து சொல்லணுன்னா, இப்போ இது போல் வந்து ஒரு சில இடத்துல வந்து என்ன கண்டென்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கும், இது போல் வந்து ஹேஷ்டேக் வந்து வருது அப்படின்னும் போது இது வந்து உங்களுடைய மிஸ்டேக் கிடையாது. இது வந்து இங்கே வந்து செல்லு வந்து அந்த டெஸ்ட்டுக்கான செல் வந்து பக்காமல் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே ஹேஷ்டேக்காக வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ரோவோடைய வித்தை வந்து இந்த காலமோடைய வித்தை என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோன்னா அந்த டெஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் வந்து ஹேஷ்டேக் எங்கே இருக்குதோ அதே போல் வந்து இந்த வித்தை மட்டும் என்ன பண்ணணும் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்கனாவே உங்களுக்கு போதும். அந்த டெஸ்ட் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். இது போல் வந்து ஃபுல்லாக வந்து ஹேஷ்டேக் வந்துச்சுன்னா இது போல் வந்து ரோ ஹைட்டு வந்து வித்தை வந்து என்ன பண்ணிவிடுங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்கனாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளியராக வந்து டிஸ்பிளே ஆகும். இது போல் ஹரிசான்டல் ஆர்டரில் வெர்டிக்கல் ஆர்டரில் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே பண்ணலாம். பட் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது போல் வந்து 1 to 3 ஜான்வரி மந்த்து இல்லை டேஸ் இதெல்லாம் வந்து ஃபில் சீரிஸ் ஆகும். பட் இது போல் டெஸ்ட்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இப்போ கீழே வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து அதுதான் வந்து என்ன காப்பி ஆகிட்டே வரும். கீழே என்ன ஆகும் இதே போல் தான் வந்து காப்பி ஆகிட்டே வரும். அது வந்து என்ன அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து எது வந்து மூவ் பண்ணணுமோ மூவ் ஆகாது. நீங்கள் என்ன டெஸ்ட்டு கொடுத்தீங்களோ அது மட்டும்தான் என்ன ஆகிடும் ரிப்பீட்டடாக வந்து சேம் கண்டென்ட்டே வந்து ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு டைமிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 to 4 hours இப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா நான் வந்து ஃபில் சீரிஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக 4 to 4 5 to 4 6 to 4 இது போல் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் எனக்கு வந்து இது போல் வந்து வேணாம். எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க 3 to 4 hours தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாருமே நான் என்ன பண்ண போகிறேன் 3 to 4 hours தான் வந்து இங்கே நான் டைப் பண்ணும். பட் இங்கே என்ன ஆகிடுச்சு ஃபில் சீரிஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் அந்த குட்டி பாக்ஸ் இருக்குல்ல அந்த ஃபில் ஹேண்டலிங்க்கு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகிடுச்சு ஃபில் சீரிஸ் வந்து என்னபிள் ஆகிருக்குல்ல அதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணிவிடுங்க காப்பி செல்லுன்னு இருக்குல்ல அதை வந்து என்னபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து நம்ம கொடுத்த கண்டென்ட்டே வந்து திரும்ப வந்து காப்பி ஆகி டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு செல் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். எனக்கு இன்னொரு செல் வந்து இன்செக்ட் ஆகணும் அப்படின்னும் போது என்ன பண்ணணுன்னா இந்த செல்லுக்கு முன்னாடி வந்து எனக்கு இன்செக்ட் ஆகணும் போது இந்த செல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் போயிட்டு இன்செக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும்னா முன்னாடி ஒரு செல் வந்து நியூ வந்து இன்செக்ட் ஆகிடும். அதே போல் வந்து என்னென்னா இப்போ ஒரு காலம்க்கு முன்னாடி ஒரு காலம் வந்து இன்செக்ட் ஆகணும் அப்படின்னும் போது இந்த காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்செக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ஹோம் டேப்பில் போயிட்டு இன்செக்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் வந்து நியூவாக ஒரு காலம் வந்து இன்செக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதில் வந்து இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுங்களா இன்னொரு காலம் வந்து இன்செக்ட் ஆகிருப்பாங்க. இப்போ வந்து எம்டியாக ஒரு காலம் வந்து இன்செக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இதே போல் வந்து 4th row கிட்ட எனக்கு ஒரு காலம் வந்து இன்னொன்று இன்செக்ட் ஆகணும் அப்படின்னும் போது இப்போ இந்த 3 இருக்குல்ல இந்த 3க்கும் இந்த திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் சேனல் இதுக்கு இடையில வந்து ஒரு ரோ வந்து இன்செக்ட் ஆகணும் அப்படின்னும் போது இப்போ இந்த ரோ வந்து 3rd row வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து எனக்கு ரோ இன்செக்ட் ஆகணும். ஸோ இன்செக்ட்ன்ற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே மேலே இந்த 3க்கும் திஸ் இஸ் மை கம்ப்யூட்டர் சேனல்ன்ற இந்த டெஸ்ட்டுக்கும் இடையில வந்து ஒரு ரோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரோ வந்து எனக்கு க்ரியேட் ஆகணும். இப்போ இந்த செல்லை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்செக்ட் டேப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் ஒரே ஒரு செல்லு மட்டும்தான் என்ன ஆகும் நியூவாக வந்து க்ரியேட் ஆகும். அதே வந்து ஒரு ரோ வந்து நீங்கள் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் இன்செக்ட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு நியூ ரோ தான் வந்து இன்செக்ட் ஆகும். அந்த இடத்துல வந்து காலம் வந்து இன்செக்ட் ஆகாது. அதே போல் ஒரு காலம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இன்செக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் இன்னொரு நியூ வந்து ஒரு காலம் தான் வந்து இன்செக்ட் ஆகுமே தவிர அங்கே வந்து என்ன ஆகாது நியூவாக ஒரு ரோ வந்து இன்செக்ட் ஆகாது. ஸோ நம்ம என்ன வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸலில் வந்து என்ன செல் பேசிஸை பக்கம் பார்த்தாச்சு. ஃபில் ஹேண்ட்லிங் வந்து எதுக்கெலாம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் வந்து
அட்வான்ஸ் டிப்ஸை பற்றி நம்ம எக்ஸலில் என்னென்ன அட்வான்ஸ் டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.